அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இப்போ நான் கதைகளில் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். இந்திரலோகம், பாதாள லோகம், ஸ்வர்கலோகம் அப்படின்லாம். இதெல்லாம் உண்மையா இல்லை வெறும்? உண்மைதாம்மா. நீ வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் சாவர வரைக்கும் வாழ்ந்ததுன்னா சொர்க்கலோகம். நான் பிறந்தது சோத்து கூட லாட்ரி வச்சுனது இது நரகலோகம். எல்லா லோகம் இங்கே தான் இருக்குது. அதுக்குன்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தா நான் கூட வேலைக்கு ஏது போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அந்த லோகத்துக்கு. எவ்வளோ ஆளை வச்சுன்னு வேலை வாங்குறது சொர்க்கலோகத்துலையும் நரகலோகத்துலையும் சொல்லுமா? சொர்க்கலோகத்தையும் நரகலோகத்தையும் நிர்ணயம் பண்ணுறவன் யார்? இதெல்லாம் பயம் பூர்த்தி வைக்கிறதுக்கு ஆதியில் எழுதுனதெல்லாம் இப்போ நிஜம்ன்றது. இப்போ நிஜம்ன்றது நீ வாழற, நான் வாழற, இது நிஜம். இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டு போகிறது தான் வாழ்க்கையை தவிர சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது என்ன பண்ண போகிற? அது இருக்கட்டும். என்ன பண்ண போகிற நீ? சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி உன் வாழ்க்கை வாழலையே நீ, அப்புறம் சொர்க்கம் இருந்தால் மட்டும் என்ன பண்ண போகிற? சரிதான். அதனால் வாழ்க்கையை சீராக வாழ கற்றுங்க. அதுதான் மனுஷனுக்கு அவசியம். அதை விட்டுட்டு கண்டபடி வாழ்ந்துட்டு சொர்க்கம் இருக்குதாங்க நரகம் இருக்குதாங்கன்னா ஒரு பயனும் கிடையாது. இருக்கட்டும். என்ன பண்ண போகிற? சொர்க்கமும் நரகமும் ஜெயிலு, நரகம். சொர்க்கன்றது இங்கே சுகமாக இருக்கிறது. இவ்வளோதான் வித்தியாசமா. ஜெயிலுன்னா இப்போதி ஜெயிலு இல்லை, முன்ன இருந்த ஜெயிலு. ஏன்னா முன்ன இருந்த ஜெயிலில் எப்படின்னா மனுஷனை யாரும் போய் பார்க்க முடியாது, உள்ளே எதுவும்லாம் கொடுக்க மாட்டாங்க, கொடுமையாக இருக்கும். அவன் ஏன்டா போகணுன்னு. இப்போ தான் எல்லா சுகமும் ஜெயிலே கிடைக்குது. அதனால் இங்கே இருக்கிறத விட ஜெயிலுக்கு போகிறது மேலுன்றான். அதனால் அது நரகமாக இருந்தது, பூமி சொர்க்கமாக இருந்ததுமா அப்போ. அதனால் அது நரகம், இது சொர்க்கம். உனக்கு எது வேணும் தேர்ந்தெடுத்துக்கோ. உங்க கூட இருக்கிற இந்த நிமிஷம் சொர்க்கம் தான் சுவாமி. அதனால அதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போ சுவாமி, இப்போ பொய் சொல்றது பொய் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லுவோம். சில சமயங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காகவோ இல்லை நமக்கு சார்ந்தவங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவோ பொய் சொன்னா தவறு இல்லைன்னு சொல்லுவோம். இதுல எது சரி எது தவறு? தவிர்க்க முடியாத நேரத்தில் போய் சொல்லலாமா? வள்ளுவர் கூட சொல்றாரு, திருவள்ளுவரே சொல்றாரு பொய் சொல்றது ஒன்றும் தவறு இல்லைன்றாரு. ஆனால் அந்த பொய்யை வாழ்க்கைக்கே ஏற்றக்கூடாதுன்றாரு. உன் வாழ்க்கை முழுவதும் பொய் சொல்லின்னு தெரியக்கூடாது. அப்போ வள்ளுவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு வாழ்க்கை முழுவதும் பொய் சொல்லின்னு தெரியக்கூடாது. ஒருத்தனை காப்பாற்ற போற அந்த பொய் காப்பாற்றும் சொன்னா அந்த இடத்துல சொல்றது தப்பு இல்லை. ஆனால் போற இடத்துலலாம் பொய் சொல்லின்னு தெரியறது தப்பு. அதை தான் பெரியவங்க சொன்னாங்க. பொய் சொல்லலாம், இடம் அறிஞ்சு பொய் சொல்லு அப்படின்னாங்க. எந்த இடத்துக்கு அந்த பொய் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு சொல்லு. வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்க்கையே பொய்யாக்காதன்னாங்க. அதனால் பொய்ன்றதை எங்கே சொல்லணும் எப்படி சொல்லணுன்றது தான் முக்கியம். எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் பொய் சொல்லியிருந்தா வாழ்க்கையே செதறி போயிடும். சொல்லுமா சுவாமி. இப்போ கிருஷ்ண பரமாத்மா பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவருக்கு ஏராளமான காதலிகள் இருந்திருக்காங்க. ஆமாம். ஸோ ஆனாலும் நம்ம அவரை சிறப்பான ஒரு இடத்துல தான் வச்சுருக்கோம். இதுக்கு என்ன உள்ள அர்த்தம்? உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்காகமா? அது கடவுளுக்கு அத்தனை மனைவி கிடையாது. இது மனிதன் எழுதின கதை. அப்படியே தான் இருக்க முடியும். ஆமாம். கடவுள் அந்த மனைவியெல்லாம் வச்சுக்கணும்னு அவசியம். ஏன்னா இன்பம்ன்றது தான் மனைவி கிட்ட. இன்பமும் துன்பத்தையும் கடந்தவனுக்கு மனைவி எதுக்கு, குடும்பம் எதுக்கு சொல்லு? இல்லையா? கடவுள்ன்றவன் யாரு? இரவு பகல் கடந்தவன், இன்ப துன்பம் கடந்தவன் இல்லையா? அவனுக்கு எதுக்கு பந்த பாசத்தை கடந்தவனுக்கு மனைவிகள் இத்தினி எதுக்கு? விளையாடுறது பொம்மையாது? இதெல்லாம் எழுதப்பட்ட கதைகள்மா. கடவுளுக்கு அதெல்லாம் கிடையாது. கடவுள் சத்தியத்தில் நிற்கிறவன். அவனுக்கு பொய் பொருட்டு ஏமாத்தல் பொம்மலாட்டெல்லாம் கிடையாது. மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை வசதிகளையும் எழுதி வச்சுன்னு படிச்சுன்னுக்கிறான். அதனால் அதெல்லாம் கிடையாது. சரி, அத்தனை மனைவி வச்சுருந்த கடவுள் இப்போ எத்தனை மனைவி வச்சுங்கிறாரு? அப்போவே அத்தனை மனைவி வச்சுருந்தா இப்போ நிறைய ஆகிட்டு இருக்கணுமே. அது குட்டி போட்டு சரிதான் சுவாமி. இப்போ திசைகள், ஒவ்வொரு திசைக்கும் ஒரு பலன்கள்னு சொல்றாங்கல்ல. இந்த திசையில படுக்கக்கூடாது, இந்த திசையில உட்காந்து சாப்பிடணும், இந்த திசையில சாப்பிடக்கூடாதுன்னு. சரி, திசைகளுக்கு ஏதான இந்த மாதிரி சிறப்பு பலன்கள் இருக்கா? எது திசை சொல்லு? நார்த் வெஸ்ட் ஈஸ்ட். எப்படி இது நார்த் வெஸ்ட் இதுன்ற? சூரியன் உதிக்கிறத வச்சு முடிவு பண்றோம். இது பூமியினுடைய இது ரவுண்டு. இதுல எது நார்த் எது வெஸ்ட் சொல்லு? சூரியன் எப்படி உதிக்குதோ அதுல இருந்து ஈஸ்ட்னு கனெக்ட் பண்ணுவோம். சூரியன் ஒரே மாதிரி உதயமாவதில்லை, தெரியுமா? ஏன்னா உலகம் இப்படி சுத்திட்டு இருக்கு. சூரியன் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிழக்கு திசையிலேருந்து உதயமாகும். ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா வடக்கு இப்படி இருந்து எட்டும் இல்லையா? அப்போ எது உனக்கு இது கிழக்காயிடுமா?
அப்படி இல்லை. இது அவங்க பெரியவங்க அந்த ஒளியை வச்சு நேரத்தையும் இதையும் திசையும் வகுத்தாங்க. ஆனால் நீ எந்த திசையில் இருந்தினாலும் உன் பலன் விதிப்படித்தான். இந்த விதியை மீறி திசை நிர்ணயம் பண்ணாது. ஏன்னா உனக்கு ஏற்கனவே நிர்ணயம் பண்ணி ஆகிப்போச்சு, நீ இப்படி தான் வாழ போறேன்ட்டு. இதை யாராலையும் மாற்ற முடியாது. எந்த புத்தி சொல்லியும் மாற்ற முடியாது, எந்த அறிவுரை சொல்லியும் மாற்ற முடியாது, எந்த திசையில் படுத்தும் மாற்ற முடியாது. உனக்கு எது நடக்கணுமோ அதுதான். நான் மேற்கு திசையை தலையை வச்சு கிழக்கு திசையில் காலை நீட்டி படுத்தா எனக்கு சுபிட்சமாக இருப்பேன்னா நான் ஆயில் முழுக்க அதிலே படுத்து கிடப்பேன். சொல்லுமா? இது மனிதனை ஒரு வரைமுறைப்படுத்துறதுக்காக வகுக்கப்பட்டது இதெல்லாம். இதனால் வாழ்க்கை உயர்ந்துராது, வாழ்க்கை தேஞ்சிடாது. ஆனால் வாழ்க்கை உயர்றதும் தேயறதும் உன்னுடைய விதி தான். அதுதான் முழு பலனை காட்டுறது, திசைகள் காட்டாது. யாருன்னா பாம்பாட்டி சித்தர் பாடல், என்னைக்கும் தண்ணீருக்கும் தொந்தம் இல்லாவாறு போல எப்போதும் இப்புவியில் எய்த வேண்டும். எப்போதும் இப்புவியில் எய்த வேண்டும்னா என்ன சாமி? இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்னு சொல்றாரு அவரு. எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்திலே இருக்கணும், ஆனா நீ ஒட்டாம இருக்கணும். அதுக்கு உதாரணமா அவர் சொல்ற விஷயம் தான், என்ன தன்னை ஒன்னா வச்சால் கூட ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாம தனித்தனியா இருக்கிற மாதிரி இந்த உலகத்துல நீ வாழ்ந்தாகணும். ஆனால் உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்துக்கோன்றாரு. இது யாருக்கு சாத்தியம்? சேத்துல ஊந்ததுக்கு அப்புறம் சேருக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது வேற நான் வேற இல்லாமல் ஒன்றா வாரி பூசிக்கிறோமே. அந்த மாதிரி இந்த உலகன்ற வாழ்க்கையில் உணர்ந்த உடனே நான் வேற அது வேற இல்லைன்னு வாரி பூசிக்கிறோம். அதை தான் அவர் சொல்லுவார், நீ எப்படி வாழணும்னா தாமரை இலையில தண்ணீர் மாதிரி வாழணும், எண்ணெயும் தண்ணீர் மாதிரி இருக்கணும், அங்கேயே இருக்கணும். ஆனால் எதுவும் எனக்கு சம்பந்தம் இல்லை இருக்கணும். புரியுதா? அதுதான் சொல்ல வராது. அப்போதான் உனக்கு பக்குவம் வரும். எங்கேயாவது நான் என்ற ஒரு எண்ணம் உருவாயிடுச்சுன்னு சொன்னால், நான் தான்பா செய்கிறேன், நான் என்னால் தான் முடியும்னு ஒரு எண்ணம் உருவாயிடுச்சுன்னா அன்னைக்கு நீயே உனக்கு பள்ளம் தோண்டிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம மனசு இறைவனுடைய குழந்தைகள். நாம இறைவன் சொல்லாம நம்ம செய்ய முடியுமா? நான் குழந்தையா இருக்கும்போது நானேவா எல்லாத்தையும் செஞ்சேன். அப்பா சொன்னார், ஸ்கூலுக்கு போகும்போது தான் ஸ்கூலுக்கு போனா தான் நான் போவேன், இல்லைன்னா கட்டடிச்சுட்டு அங்கேயே சுற்றின்னு இருப்பேன். அவர் தான் 4 போட்டு என்னை வலிச்சு போய் விட்டாரு. எல்லாத்தையும் அப்பா தான் சொன்னார், நானா செய்யல. இறைவனுடைய குழந்தையா நாம இருந்தோன்னா இறைவன் தான் எல்லாத்தையும் செய்ய சொல்றான். நான் இங்கே ஒன்றும் செய்யலன்னு என்னோட அடையாளத்தை இல்லாமல் நான் பண்ணிட்டேன்னா நான் முக்தி அடைஞ்சிடுவேன். பெரிய யோகம்லாம் பண்ண வேண்டாம், என்னோட அடையாளம் இல்லாத பார்த்துக்கினாலே நீ முக்தி அடைஞ்சி சமம் பண்ற முடியுமா? வாயில் சொல்கிற அளவுக்கு அது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. ஒன்றுமே பண்ணனாலும் நான் தான்ப்பா எல்லாம் பண்ணேன்னு சொல்கிற உலகம் இது. சொல்லி நிற்கிறாங்களா இனி கூட? அப்படியாப்பட்ட உலகத்தில் எதையாவது செஞ்சால் கூட நீ செய்யலைன்னு நீ சொல்லணும். ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அவர் தான் பண்ணாரு, எங்கேயாவது நான் பண்ணேன்னு சொன்னாரா? தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் சொந்தம் இல்லாத போற வாழ்ந்தார் அவர். அதுதான் அங்கே சொல்ல வர. எப்படி இருக்கணும்? காரியம் உன்னதாக இருக்கணும், காரணம் அவனதாக இருக்கணும். அவனுடைய மூலம் இல்லாமல் இங்கே எந்த செயலும் நடக்காதுன்ற உண்மையை ஒருத்தன் புரிஞ்சுக்கினான்னா அவன் செய்யக்கூடிய செயலால் பாவமோ புண்ணியமோ அதோட தொடர்ச்சியாக கர்மாவும் கிடையாது. புரியுதா சாமி? நம்ம குருநாதர் சொல்லியிருக்காரு, என்னுடைய ஆன்மா எனக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆன்மா அங்கேயே தான் எப்படி சாமி? அது எவ்வளோ நாளாக இருக்குமா, இல்லாட்டி கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருமா? நீ சாவர வரைக்கும் இருக்கும், நான் சாவர வரைக்கும் இருக்கும். இல்லை சாமி, இல்லை சாமி, அந்த ஆன்மா அங்கே தான் இருக்குமா, இல்லாட்டி கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருமா? கடவுள்கிட்டே போகாது, அது கடவுளே அவரு தான் போகாது. நான் இங்கே சாகும்போது எனக்கு ஒரு வீடு ரெடி ஆகிடும். நான் இங்கே வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வீடு கொடுத்து நான் இருக்கேன். அப்போ இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நான் வேறு ஏதோ வீட்டில் வாழ்ந்துருந்தேன். இப்போ குத்தனங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு வீட்டில் அட்வான்ஸ் பண்ணிடுறோம். இந்த வீட்டை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே போய் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அந்த வீட்டை புக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீட்டை காலி பண்ணுறோம். அதை போல் நாம் செய்யக்கூடிய எல்லா செயலும் முன்னாடியே அட்வான்ஸ் பண்ணிடுறோம். வேறு யாரோ ஒரு அம்மாவுக்கும் வேறு யாரோ ஒரு அப்பாவுக்கும் இந்த கர்மா போய் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து காலி பண்ண உடனே இந்த வீட்டிலேருந்து காலி பண்ண அந்த வீட்டில் போய் தள்ளிடுறாங்க. புரியுதா? இதுதான் இங்கே வீட்டை மாற்றி மாற்றி கிடக்குறோம்.
ஒரு நாளும் நமக்கும் இறைவனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் சுற்றிக்கினே கிடக்கும். அப்போ எப்பப்பா சம்மந்தம் வரும்? இந்த வீடு என் வீடு இல்லைன்னு நான் நினைக்கணும். ராஜா அப்படின்னா நீ தான் திரும்பி பார்ப்ப. உன்னோட அடையாளம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஒரு போலீஸ்காரன் உன்னை தேடின்னு வரான், என்ன சொல்லுவார்? ராஜான்னா கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், தாடியெல்லாம் வச்சுருப்பார், மீசெல்லாம் வச்சுருப்பார், அவர் பாடுன்னு தானாக பேசுவார். ஒரு அடையாளம் இருக்குதுல்ல, இதுதான் தடை. புரியுதா? அப்போது கர்மா செய்யறது எல்லாமே நமக்கு திரும்ப 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 பிறவி எடுத்து கொடுக்கும். நமக்கும் இறைவனுக்கும் ஒரு நாள் சம்பந்தம் இல்லை. யோகமும் ஞானமும் முக்தி அடைந்தால் மட்டும்தான் நமக்கும் இறைவனுக்கு சம்பந்தம் வரும். அதுக்கு தான், அந்த சம்பந்தத்துக்காக தான் இந்த பாடங்கள்லாம் ஐயா கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் செத்தால் இன்னொரு வீட்டில் பிறப்புமே தவிர இறைவன்கிட்ட யாரும் போகிறதில்லை. இறைவன்கிட்ட போன உயிர் எதுவும் திரும்பி இந்த மண் உலகத்தில் வர வேண்டிய வேலை இல்லை. அப்போ அங்கே போனால் திரும்பி வரக்கூடாதுன்னு எப்படி இருக்கணும்? அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமீன்ற மாதிரி ஆசை இல்லாத மனத்தோடு உயிர் பிரிஞ்சால் மட்டுமே திரும்பி இன்னொரு பிறவிக்கு இந்த பூமியில் வராது. மற்ற எல்லாமே இந்த உலகில் வரும். புரியுதா? ஆசை இல்லாமல் பார்த்துப்போம். ஆசை இல்லாமல் பார்க்கணும், ஒரு அளவோடவாத வச்சுப்போம். புரியுதா? சரணம் சரணம்